உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நான் திருவண்ணாமலை பேருந்து நிலையம் வந்தேன். தற்போது அங்கே திருவண்ணாமலை பேருந்து நிலையம் மேற்கூரையில் சமதளமாக இருக்கும் காரணத்தினால் அங்கே மது பிரியர்கள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை அப்படியே போட்டுவிட்டு சென்றுள்ளனர். அப்போது எலக்ட்ரிக்கல் பணி அங்கு மேற்கூரையில் நடந்து கொண்டு இருந்தது. எலக்ட்ரிக் பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னவாயிற்று என்றால், அந்த ஒயர் இழுத்து கொண்டு வந்து ஒரு மது பாட்டில் கீழே விழுந்தது. பயணிகள் இருக்கும் இடத்தில் அருகாமையில் கீழே விழுந்தது அந்த மது பாட்டில். ஆகையால் கூறுகிறேன், திருவண்ணாமலை பேருந்து நிலையம் மேற்கூரை சமதளமாக இருக்கும் காரணத்தினால் அங்கே ஒரு செங்கல் கல் வைத்து ஏதேனும் பொருட்கள் உருண்டு கீழே வராதபடி செங்கல் அமைக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். எனது சமூக வலைதள வாயிலாக அங்கே இருக்கும் மது பாட்டில்கள் இது போன்று உள்ள அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை பேருந்து நிலையம் மேற்கூரையில் உள்ள மது பாட்டில்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் யாரும் மேலே ஏறி மது அருந்தாதவாறு பார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக செங்கற்கள் ஒரே ஒரு வரி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், பொதுமக்களின் நலன் கருதி. ஏனென்றால் தற்போது அடிபட்டு விட்டது என்று எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கு யார் செலவு பார்ப்பது? அவர்களின் ஆயுள் என்ன ஆவது? வாழ்க்கை என்ன ஆவது? ஆகையால் தான் கூறுகிறேன், எதையும் மறுமுன் காக்க வேண்டும், அந்த பிறகு யோசிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். இந்த பதிவு வழங்குவோர் திருச்சி கா. முகமது இசாக். நன்றி, வணக்கம்.